الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சஹீஹுல் புகாரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 132வது ஹதீஸை நாம் பார்க்க போகின்றோம். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த ஹதீஸ் என்னவென்று சொன்னால், அவர்கள் சொல்லுகின்றார்கள், அதிகமாக மதி வரக்கூடிய ஒரு ஆணாக நான் இருந்தேன். அது பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்பதற்கு எனக்கு வெட்கமாக இருந்தது. அதனுடைய சட்டம் பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்பதற்கு வெட்கமாக இருந்தது. அதற்காக வேண்டி நான் மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி இதனுடைய சட்டம் என்னவென்று கேட்டு வரும்படி அவர்களை நான் பணித்தேன். அவர்கள் போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதற்காக வேண்டி குளிப்பு கடமை இல்லை, உது செய்து கொண்டால் போதும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்ப இந்த ஹதீஸிலே மதி என்ற ஒரு வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது. பொதுவாக முக்கியமான 3 விஷயங்கள் இருக்கின்றன. அதுல ஒன்று எல்லோருக்கும் தெரிந்தது அல் மணி. மணி என்று சொன்னால் இந்திரியம் வெளியாகுது, இது ஒன்று. இரண்டாவது மதி. மதி என்று சொன்னால் கணவன் மனைவிக்கிடையில் சல்லாபம் ஏற்படுகின்ற பொழுது, அல்லது மனைவியை கணவன் முத்தமிடுகின்ற பொழுது, கணவன் மனைவி சேருவதற்கு முன்னால் வெளியாகக்கூடிய அந்த நீருக்கு பேர் மதி. இது இரண்டாவது. மூன்றாவது வதி என்றொன்று இருக்கிறது. அது சிறுநீர் கழித்ததற்கு பின்னால் இலகுவாக வெள்ளை கலருக்கு அது வரும், வெள்ளை நிறத்தில். அல்லது பாரங்கள் தூக்கினால் சிலருக்கு அது வெளியாகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதற்கு பேர் வதி. இப்படி 3 விதமான நீர்கள் ஆண்களுக்கும் வரலாம், பெண்களுக்கும் வெளியாகலாம். எனவே இதனுடைய சட்டம் என்னவென்பதைத்தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்பதற்கு விரும்பினார்கள். அவர்களுக்கு மதி என்பது, அதாவது சல்லாபத்தின் போது, அல்லது மனைவி முத்தமிடும் போது, அல்லது இன்பமான வார்த்தைகள் பேசுகின்ற பொழுது வெளியாகக்கூடிய அந்த நீருக்கு பேர் மதி. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அதிகமாக அது வெளியேறக்கூடியதாக இருந்தது. அவர்கள் என்ன நினைத்தார்கள்? இது வெளியானால் குளிப்பு கடமை என்று நினைச்சு எப்பெல்லாம் வெளியாகுதோ அப்பெல்லாம் குளிக்க ஆரம்பிச்சார். குளிச்சு அவருக்கு முதுகு நோவு ஏற்பட்டது. இது இன்னொரு ஹதீஸ்ல வருது. அப்பதான் இயலாம இதை பற்றி நபி அவர்களிடத்தை கேட்போம் என்று நினைச்சா, நபி அவர்களுடைய மனைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தான் அவர் திருமணம் முடிச்சிருக்கார். அப்ப மாமா கிட்ட இதை கேட்பது கொஞ்சம் வெட்கமாக இருந்தது. அதனால என்ன செஞ்சாரு, மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுப்பி இதை கொஞ்சம் கேட்டுட்டு வாங்க என்று சொன்ன பொழுதுதான் அவர்கள் கேட்டதற்கு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிரச்சனை இல்லை, இது பொது செஞ்சா சரி, இதுக்கு குளிக்க வேண்டிய அவசியம், குளிப்பு கடமை இல்லை என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப இதுல இந்த ஹதீஸ்ல ஒரு ஆளுக்கு மார்க்கத்தை கேட்டு படிப்பதற்கு வெட்கம் வரக்கூடாது. சில சந்தர்ப்பங்கள்ல அந்த சூழல் வெட்கத்தை ஏற்படுத்தும். அதற்காக வேண்டி கேட்காமல் விடக்கூடாது. யாரையாவது விட்டு அந்த கேள்வியை கேட்டு மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. இரண்டாவதாக இன்னொரு ஹதீஸில் வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவருடைய மர்ம உறுப்பை அவர் கழுகி கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். அப்படி என்று சொன்னால் அந்த மதி என்பது நஜீஸ், அசுத்தமானது. அது வந்த இடத்தையும் கழுக வேண்டும், பட்ட இடத்தையும் கழுக வேண்டும். அதற்காக வேண்டி குளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மூன்றாவது விஷயம், அந்த மதி என்பது வெளியானால், மதியோ வதியோ அது வெளியானால் அது உலுவை முறித்துவிடும், அதன் மூலமாக உது முறிந்துவிடும். எனவே தான் நபி அவர்கள் சொன்னார்கள், அவர் உது செய்து கொள்ளட்டும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள்.
நான்காவது விடயம், நாங்கள் அந்த மதி என்பதை தண்ணீர் மூலமாகத்தான் கழுக வேண்டும். உதாரணத்துக்கு ஒருவர் சிறுநீர் கழித்து விட்டார், தண்ணீர் இல்லை என்று சொன்னால் அவர் கற்களால் சுத்தம் செய்து கொள்ளலாம். சிலாக்களுக்கு அந்த கற்கள் என்பது புதிதாக இருக்கும், கற்களால் சுத்தம் செய்து கொள்ளலாம். ஆனால் இந்த மதி என்பதை தண்ணீரால் மட்டும்தான் என்ன செய்ய வேண்டும், சுத்தம் செய்ய வேண்டும். ஐந்தாவது விடயம் என்னவென்று சொன்னால், சஹாபாக்களை பொறுத்தவரையில மார்க்க சட்ட திட்டங்களை எப்படியாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் ஆசையுடையவர்களாக, ஆர்வமுடையவர்களாக இருப்பார்கள். தங்களுக்கு முடியாவிட்டாலும் மற்றவர்கள் மூலமாக சரி அதனை கேட்டு படிப்பதில் ஆர்வமாக இருந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை நாம இந்த ஹதீஸில் பார்க்கின்றோம். எனவே இந்த மதியோ வதியோ வந்தால் அந்த வந்த இடத்தை கழுக வேண்டும், பட்ட இடங்களை கழுக வேண்டும். அது அழுக்கானது, அசுத்தமானது, அதன் மூலமாக உது செய்து கொள்ள வேண்டும், உது முறிந்துவிடும். அதே நேரத்தில் மணியாக இந்திரியமாக இருந்தால் அந்த வெளியான நீர் இருக்கிறது, அது அசுத்தம் கிடையாது, அது அசுத்தம் கிடையாது. குளிப்பு கடமை, குளிப்பு கடமை. உதாரணத்துக்கு ஆடையில பற்றிக்கன்னு வைப்போம், அந்த பட்ட ஆடையோடைய வந்து தொழுதாரன்னு வச்சுக்கொள்வோம், ஒரு பிரச்சனையும் இல்லை, தொழுக கூடும். ஏன்? இந்திரியம் சுத்தம், சுத்தத்தினாலதான் நாங்களும் என்ன அதுல இருந்து படைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே அது அசுத்தம் இல்லை. மற்ற ரெண்டும் மதியும் வதியும் அசுத்தம், அது கழுகப்பட வேண்டும். அல்லாஹு தஆலா அலம்.